ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிஸ்கவரி சேனல் மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் செடியும் பூக்களையும் மட்டுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு எங்கள் வீட்டை சுற்றி உள்ள அனிமல்ஸ்லாம் பண்ண சேட்டையெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓணான் வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எப்படி என்ன யோகான்னு பேர் தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா காலை நல்லா 2 காலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், பின்னங்கால் 2ஐயும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், வாழை நல்லா தூக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காருக்கணும் போலக்குது. பாருங்கள், நான் இவ்வளோ கிட்டக்க வந்து நிற்கிறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பயப்படாமல் நிற்கிது பாருங்கள். ஏன்னா எங்கள்கிட்ட பழகிருச்சு அந்த ஓணம். ரெகுலராக இந்த கல்லில் தான் வந்து உட்காரும். இந்த இடத்த தாண்டி வேறு எங்கேயும் போகாது. இங்கே தான் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணும். இப்போ பாருங்கள், வண்டி சவுண்டுக்கு போயிடுச்சு, இறங்கிருச்சு. ஆனால் ஒளிஞ்சிருந்து பார்க்குது. மறுபடியும் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆமை வந்ததுங்க. ஆமை வந்து பின்னாடி சிங்கக்கல் பக்கத்தில் உட்காந்துருந்தது. இதை சித்தால் வேலை பண்ணுறவங்க பிடிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ டெரராக இருக்குது முகம். ஆமைனாலே சாஃப்டாக நல்ல ஜந்துன்னு நினச்சேன். பாருங்களேன், இது வந்து முகத்தை எப்படி முறைச்சிக்கிட்டு பார்க்குதுன்னு பயமாக இருக்குது பார்க்கலே. இது சிங்கக்கல் எடுக்கும்போது அதில் உடும்பு இருந்ததுங்க, அடித்து கொண்டுட்டாங்க. நாங்கள் எந்த ஜந்துமே அடிக்க மாட்டோம், விரட்டி தான் விடுவோம். பாம்பே வந்தாலும் நாங்கள் வந்துட்டு குச்சி எடுத்து தள்ளி விட்டு விரட்டி விட்ருவோம். ஏன்னா அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, தேடுவாங்கள்ல. இது பாருங்கள் அட்டைப்பூச்சி. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பார்க்கலே பயமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கதவு ஜன்னல் எல்லாத்துலேயும் ஏறி வருங்க, அடைச்சி வைக்கணும். மழை காலம் வந்தாலே எனக்கு இது ஒரு கஷ்டங்க. இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இது வாடகை வீட்டில் தாங்க இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. இப்போ இல்லை, நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஓணா கேட்டில் ஏறி இதுவும் உள்ளே எப்போ வரலான்னு உட்காந்துருக்கும். இது பாருங்கள், இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் புது வீட்டில் வாசலில் வந்துட்டு இப்படி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து இலைத்தலையெல்லாம் சாப்பிடும்ல அந்த பூச்சி. இலையெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருக்க தென்னை மரத்தில் இருக்க இலையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கு. எல்லா பூச்செடி இது அதுன்னு எல்லாத்துல இருக்க இலையும் தின்னுக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கி அம்புட்டு செஞ்சு, இன்றைக்கி காலி தான். எல்லாத்தையும் மன்னிச்சு விடுவேன், இந்த இதை மட்டும் மன்னிச்சே விட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச பூச்செடி பூ எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்றதுங்க. இது பாருங்கள், ஏலியன் மாதிரி இருக்குது வித்தியாசமாக. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு வாசல்லையே வந்து நின்று என்னையவே பார்த்து நேருக்கு நேராக நின்றுக்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் அப்போயே அடித்து கொள்ளுனார். இருங்க, இதை க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னு சொல்லி தானே நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது, பயப்படாமல். பாருங்களேன், ஏலியன் மாதிரியே இருக்குது பார்க்கல. ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அது உடம்புக்கும் தலைக்கும் நடுவில் ஒரு குச்சி தாங்க இருக்குது. இது சாப்பிட்ற சாப்பாடு இந்த குச்சி வழியாக தான் இறங்கும் போல இருக்குது. பாருங்கள், கொடுக்கு மாதிரி வச்சுருக்கு கையில். நெக்ஸ்ட்டு நண்டுங்க. இவங்க ஒருத்தர் தான் வரலை. இது மட்டுக்கோ வந்து எங்கள் வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்துருச்சு நெருங்கி. நான் மட்டுக்கும் இறங்கி வர்றேன், கால்கிட்ட வந்து கடிக்கிறதுக்கு திடீர்னு வரவும் அப்படியே நல்ல விலைக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் தள்ளி ஓடிட்டேன். என்னடான்னு பார்த்தா நண்டு. நான் மட்டுக்கும் செவனேன்னு படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுருக்கிறேன். பார்த்தா நண்டு கடிக்க வந்துச்சு காலை. அப்புறமா ஒரு குச்சி எடுத்து இதை விரட்டி விட்டேங்க. நீ வந்து எங்கள்கிட்ட யார் கண்ணிலையும் பட்டுறதை உன்னை சூப்பு வச்சுருவாங்க, போன்னு சொல்லி கொல்லை கேட்டு வழியாக விரட்டி விட்டேங்க வெளியில். பார்த்திங்கன்னா அப்பயுமே என்னை கடிக்கிறதுக்கு தான் ஜம்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே கொடுக்க எடுத்துக்கிட்டு வருதுங்க எதிர்த்துக்கிட்டு. நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குமே அப்படின்னு கூட அதுக்கு தெரியல பாருங்கள். இத்தனோண்டா இருந்துக்கிட்டு நம்மளை கடிக்கிறதுக்கு வருது, கொடுக்க வச்சுருக்கேன்ட்டு. என்னென்னா இங்கெல்லாம் வயல்வெளிகள் நிறையா இருக்கிறதுனால, இது கிராமமாக வயல்வெளிகளில் நிறைய நண்டுகள்லாம் இருக்கும். அதனால் இங்கெல்லாம் சகஜமாக நண்டுகள்லாம் கண்ணில் நிறையா படுது. நம்ம சிட்டி சைட்லாம் இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கலே இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்குதுங்க. நமக்கு தான் அதிசயமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டுறாங்க. அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நான் தான் ஒவ்வொன்றுக்கும் செல்லை தூக்கிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு இந்த பட்டர்ஃப்ளை ஒன்று வந்து பறந்து வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததுங்க. என்னென்னா சீசனாக என்னென்னு தெரியல. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துலலாம் அவ்வளோ பட்டர்ஃப்ளைங்க. பார்த்துருப்பீங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலாம். எல்லா செடியிலையும் அவ்வளோ பட்டர்ஃப்ளை, எங்கே பார்த்தாலும் விதவிதமான பட்டர்ஃப்ளை. அதெல்லாம் ஓடி துரத்தி வீடியோ எடுக்கிறேன். அதெல்லாம் பயப்பட மாட்டேங்குதுங்க, நம்ம வீடியோவுக்கு நல்லாவே போஸ் கொடுக்குது. இப்போ பாருங்கள், இது பல்லி பிடிச்சி சாப்பிட்றோம். இது தொட்டோம்னா இதோட சிறகில் இருக்க இந்த இதெல்லாம் வந்துட்டு பவுடர் மாதிரி இருக்கும்ல, அது கொட்டிடுச்சுன்னா அதெல்லாம் பறக்க முடியாது. அதுதான் வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்குறேன். ஆனால் இது வெளியே போக மாட்டேங்குது. பல்லி ஏதாவது பிடிச்சி சாப்பிட்றோம். உசுரை காப்பாற்றிக்கோமா, போமா வெளியே.
இது பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒட்டு போட்டோமா, ஒட்டு போட்டதுக்கப்புறமா தண்ணி அடிச்சு விட்றதுலான்னு வரும்போது கூடு கட்டிடுச்சுங்க. அங்கே சிட்டுக்குருவி கூடு கட்டினால ரொம்ப கஷ்டமாக போச்சு தண்ணி அடிச்சு விட்றதுக்கு. அதை கலைக்கவும் மனசு இல்லை. ஏன்னா நம்மளும் ஒரு வீடு கட்டியிருக்கோம், அதுவும் ஒரு வீடு கட்டியிருக்கு. அது வந்து நம்மளை நம்பி தானே வீடு கட்டியிருக்கு. அதனால நாங்கள் வந்துட்டு விட்டுட்டோம். அந்த இடத்த விட்டுட்டு தண்ணி அடிச்சு விட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. பாருங்கள் எப்படி ஜாலியாக இருக்குதுங்க. இது பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்படி ஒரு மில்லு, ரைஸ் மில் இருக்குங்க. அதில் அவ்வளோ வந்துட்டு புறாவும் கிளியும் நிறையா இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கிளி வந்து ஒரு 50 கிளி தான் இருக்கும். புறா மட்டும்தான் ஒரு 100-150 இருக்குங்க. 2 பக்கம், ஒரு பக்கம் நெல் அவிப்பாங்க, ஒரு பக்கம் நெல் அரைப்பாங்க. 2 சைடுமே பார்த்திங்கன்னா தனித்தனி மில்லு இருக்குது. இதுக்கு எப்பயுமே இந்த புறாக்களுக்கு, பறவைகளுக்கு வந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனால, அரிசி நெல்லாம் கிடைக்கிறதுனால இங்கே தங்கியிருக்குங்க. இது யாருமே வளர்க்கலை. இது இங்கே தங்கி இதுவே கூடு கட்டி இங்கே வளருதுங்க. வாசலில் வந்து உட்காந்தோம்னா அந்த சத்தம் படபடன்னு பறக்குதுல்ல, அந்த சத்தம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு மனசுக்கு அமைதியாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டுக்கு காலம்புற ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் அப்போ எடுத்தது. இது பாருங்கள், விடிகாலம்புற அந்த சூரிய உதயம் பட்டு அந்த புல் பக்கத்து வீட்டில் தான் அது. அவ்வளோ அழகாக அந்த கலர் வந்து இந்த சூரிய உதயம் பட்டு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே பட்டு மெத்த மாதிரி இருக்குது. போய் படுத்து ஒரு உருண்டுட்டு வந்துடலாமான்னு இருக்குது. அங்கெல்லாம் போக முடியாது, அது பக்கத்து வீடு. இது பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி அழகாக ஒரு பூ பூத்துருக்குது. நல்லா டார்க் பிங்க் அண்டு ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா, நான் சிட்டியில் இருந்துட்டு எங்களோட கிராமத்து சைடு இப்போ தான் வந்திருக்கோம் வீடு கட்டிக்கிட்டு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கி இருக்கும் வீடு. ஒரு நிம்மதி இருக்காது. ஒரு சண்டை சச்சரவு புரணி பேசுகிறது, அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்தா நம்ம கேட்டாகணும். சரி, மனசு விட்டு பேசுகிறாங்களே நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் பாருங்கள், இங்கே வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கை, எல்லாத்தையும் ரசித்து வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க. நல்லாயிருக்கு. இது பாருங்கள், ஈவினிங் வந்து மொட்டை மாடியிலேருந்து என் பையன் எடுத்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாள் பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக வந்து இருண்டுக்கிட்டு வந்ததுங்க. ஒரு 4:30 இருக்குங்க. வெயில் அடிச்சிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கருன்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு கேப்பு தாங்க, அப்படியே வானம் ஃபுல்லாக கருப்பாக வந்துட்டு அப்படியே மூடி இருட்டாயிருச்சு. 4:30க்கு இந்த மாதிரி இருக்குமா? இந்த கிராமத்தில் மட்டும் மழை பெஞ்சதுன்னா இடியும் மின்னலும் மழையும் பயங்கரமாக, காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இதை மட்டும்தான் எனக்கு இங்கே பயமே. என்ன வித்தியாசமாக இருக்குது. அங்கே நெருக்கி வீடு இருந்தது, இங்கே வீடு எட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா என்னன்னே தெரில. பார்த்திங்கன்னா மழை அன்றைக்கி அடித்த மழையில், காற்று மழையில் மரம்லாம் நிறைய சாஞ்சிருச்சுங்க. புளிய மரத்துலேருந்து பெரிய மரங்கள்லாம் சாஞ்சி விழுந்துருச்சு. அப்படி ஒரு மழை அடிச்சது அன்றைக்கி நைட்டு. இதுதான் இப்படி இருக்குது. 4:30க்கு எங்கேயாவது வெயில் அடிச்சிட்டு இருந்தது இப்படி ஆகுமா? அப்படியே ஃபுல்லாக மூடி கருப்பாயிருச்சு. மழை, பயங்கர மழை. இது மறுநாள் ஒன்றும் தெரியாத மாதிரி சூரியன் வந்து அழகான காலையாக விடிஞ்சதுங்க. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்த ஏஞ்சலுங்க, அழகாக ஒயிட் பட்டர்ஃப்ளைங்க. இது பட்டர்ஃப்ளை இல்லை, தட்டாம்பூச்சி, ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை. ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.